ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒருத்தியை நான் அடையாளம் காட்டுவதற்காக இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் நமக்கு தருகிறாள் என்று. என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை நிம்மதியாக இருக்க விடுகின்றார்களா என்று சிந்தனை செய்து பார். நிச்சயமாக இல்லை. நீ எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் சின்னதாக ஒரு சோகம் உன்னது உள்ளத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதற்காகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாக ஒருத்தி இருக்கின்றாள். என் தங்கமே, நான் அவ்வளவு எளிதாக யாரையுமே பற்றி குறை சொல்லி விடமாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் ஒருத்தி கலகத்தை மூட்டுகிறாள் என்று சொல்கின்றேன் என்றால் நீ சற்றென்று சிந்தித்து பார். அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது யார் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே அதனை புரிந்து கொண்டிருப்பாய். உன் குடும்பத்தை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அவள் சுற்றி சுற்றி எல்லோரிடமும் பேசி கொண்டிருப்பவள். நீ கஷ்டப்பட வேண்டும் என்றும் அதை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்றும் நினைக்கின்ற ஒரு தீய குணம் கொண்ட மனிதள் அவள். யார் யாரிடமும் எப்படி நடித்தால் அவர்களிடம் கடைசி வரை நட்புறவுடன் தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவள். ஆனால் அவளினுடைய நாடகம் எப்பொழுதுமே எல்லோரிடமும் பலிப்பது கிடையாது. எல்லோருமே அவளின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவளினுடைய உண்மை சுயரூபத்தை அறிந்து கொண்டு அவளை சற்று விலக்கித்தான் வைத்திருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன்னிடம் அவளை பற்றி சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் உன்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவளினுடைய நடிப்பு அப்படிப்பட்டது. நல்லவள் போல உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி சொல்லி ஏமாற்றி கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றாள். என் தங்க குழந்தையே, அவளால் தான் உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது. உன் குடும்பத்தில் யாரும் 2 நிமிடம் கூட சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என நினைத்து கொண்டே இருந்து கொண்டிருப்பவள். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை பார்த்தால் அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும். என் குழந்தையே, இது போன்ற தீய எண்ணங்களோடு யாருமே இருக்க மாட்டார்கள். உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் கேள். எப்பொழுதும் பிறருடைய சந்தோஷத்திற்கு பின்னால் வாழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும். இதனை நீ தெரிந்து கொள். நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்று ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. என் பிள்ளையே, இதை அவள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவள் மட்டுமல்ல, இன்னும் சிலர் அவளோடு கூட்டாக சேர்ந்து உன் குடும்பத்தின் மீது எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதுமே அவர்கள் திணித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உனக்கு மனதில் வலியையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வெளியில் இருக்கின்றவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் என்றால் பரவாயில்லை. அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது. ஆனால் நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களே என்று நினைத்து பார்க்கும் பொழுது யாரையும் நம்பிவிடக்கூடாது என்ற ஒரு தெளிவு மனதிற்குள் வருகின்றது. இந்த தாயானவள் உனக்கு துணை இருக்கின்றார்கள் என்பது தெரியாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இத்தனை நாட்களும்
நன்றாக உறவாடி உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமும் இவர்கள்தான். ஆனால் இன்று எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அவர்களிடம் இதை பற்றி நீ கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல இப்பொழுதும் நடித்து கொண்டுதான் இருப்பார்கள் என் தங்க குழந்தையே. மேலும் அதில் நாரதர் வேலை செய்வதற்கென்றே ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அல்ல, 2 பேர் இது போன்ற குணங்களோடு இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. இந்த இருவர் மீதும் இவர்களின் பேச்சின் மீதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் தாயானவள் இந்த அம்மாவின் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிடும். இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதனை நீ கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக உறுதியாக இனி நீ பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டாய் என் தங்க குழந்தையே. இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்து அவர்களிடம் சென்று நீ கேட்பாயானால் இது அவர்களின் தவறல்ல என்பதனை உன்னிடமே சாதித்தே விடுவார்கள். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருவரை பற்றி இன்னொருவர் மற்றொருவரிடம் சம்பந்தமில்லாத இருவரிடம் குறை கூறுவது என்பது மிகவுமே தவறான ஒரு விஷயம் என் குழந்தையே. இந்த அம்மாவை கையெடுத்து வணங்குவதற்கு கூட இவர்களுக்கு தகுதி இல்லை. என்னை வணங்குபவர்களின் மனதில் எப்பொழுதுமே உண்மை இருக்க வேண்டும், எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களைத்தான் உன் தாயானவளுக்கு மிகவும் பிடிக்கும் என் குழந்தையே. என்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ ஒருமுறை கேட்டுப்பார். உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் தாமதம் செய்யாமல் ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன். இனிமையாக பேசும் பேச்சில் நீ மயங்கிவிடக்கூடாது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பது உன்னுடைய அறியாமையை தான் குறிக்கின்றது என் தங்க குழந்தையே. எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவது, யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விட்டுதான் அவர்களை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே. உனக்கு பலமுறை நான் சொல்லி இருக்கின்றேன். எச்சரிக்கைகளையும் சமிக்கைகளையும் நான் கொடுத்து இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று உணர்த்தியும் இருக்கின்றேன். ஆனாலும் என் குழந்தையே, நீ வெள்ளந்தியாக இருந்து கொண்டு இதனை கண்டு கொள்ளாமல் இருக்கின்றாய். உன்னிடம் உள்ள நல்ல பண்பு, நல்ல குணம் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. மற்றவர்கள் முன்னிலையில் உயர்வாக பேசுகின்ற இவர்கள் முதலில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். இன்னும் இவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து நீ அவர்களை நிச்சயமாக கண்டு கொள்வாய் என் தங்கமே. நல்லவர்கள் போல முகத்தை வைத்திருப்பார்கள். வெளியில் அந்த வஞ்சகத்தை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அதிகப்படியான சிரிப்பினை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளையே, உன் நெருங்கிய உறவின் உடன் பிறந்தவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. அவர்கள் சேர்ந்துதான் இத்தனையையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளைக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் காணாமல் என் வார்த்தைகளுக்கு ஒரு பொழுதும் மதிப்பளிக்காதே. எத்தனை உதவி தேவைப்பட்டாலும் ஒரு நாளும் இவர்களிடம் சென்று நீ நிற்காதே. இவர்களின் எண்ணங்கள் மிகவும் நேர்மை, தூய்மை என்பது போலவும் எல்லோரிடமும் நன்றாக வாழவிட வேண்டும் என்பது போலவும் தான் இவர்கள் பேசுவார்கள். அதனால் இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ ஒருபொழுதும் மயங்கிவிடாதே. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே. இன்று உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை ஒரு நபர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதை என்ன பொருள் என்பதனையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற விஷயங்கள் உண்மை என்று நீ தெரிந்திருக்க வேண்டும் என் குழந்தையே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது,
என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால் உனக்கு சில நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதனை நீ தெரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இது நாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தது என்பதனையும் தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அப்போது உனக்கு வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும் என்பதற்காக நான் சில சந்தோஷங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஆறுதலையும் நேர்மறையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காகத்தான் உன் தாயானவள் நாள்தோறும் உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக நான் உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்தினை, அந்த ஒரு பொருளை நான் கண்டுகொண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் மறைமுகமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே அது உன்னுடைய இல்லத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த தாயானவள் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பொருளினால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய், அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையிலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இதற்கான தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்று நீ தெரியாமல் ஒவ்வொரு நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதா? நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோமா? நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று வேதனையோடு நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் தானாக உள்ளே நுழைந்துவிட முடியுமா? யோசித்துப்பார். அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரைகுறையாக தெரிகின்றது. முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரிந்த பாடில்லை. இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி உனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருப்பாய். அம்மா இதை உனக்கு நான் தெளிவாக சொல்லும்போது நீ காது கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும், எந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லவா? வெளியில் பேசுவது மற்றும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிக்காட்டி விடமாட்டார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் யார் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும் பொழுதுதான் கவனமாக பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் உனக்கு நன்மைகளை எல்லாம் கொடுத்தாலும் அதில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுமையாக பெற முடியாமல் போகிறது. அதற்கு காரணமும் இவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலுமே அதில் உனக்கு தடையாகவும் நிற்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மா தேவையில்லாமல் யாரையும் நான் குறை கூறவில்லை. நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் நான் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த
ஒருவரை பற்றியது. என் பிள்ளையே, அப்போது அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருந்தாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் ஏற்கனவே நீ பகிர்ந்திருக்கிறாய். அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்ததால் தான் நீயாக ஆர்வத்தோடு இவர்களிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கான வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது உன்னுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவித்தது போலவே உணர்வு பூர்வமாக துடித்து உன்னிடத்தில் அத்தனையும் கேட்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மை இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று ஒரு நாளும் நீ தேடாது என் செல்லமே. அவர்கள் வைத்தது உன் இல்லத்தில் அல்ல, உன்னுடைய மனதில், அதாவது உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள். அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதனை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதை மாற்றி சொல்லி விடுகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருப்பாயானால் அந்த விஷயத்தை யாரை பற்றி சொன்னாயோ அதை அவர்களிடத்திலேயே தெரிவித்து விடுகிறார்கள். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ எவ்வளவு சாதாரணமாக பேசினாலும் நீ ஏதோ திட்டமிட்டு இதை பேசுகிறாய் என்ற மனநிலைமையில் அந்த நோக்கத்தோடு அவர்கள் அங்கே மாற்றி சொல்லிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் கொண்டு உன்னோடு பிரச்சனைகளை சரி செய்ய வந்திருக்கின்றேன். எல்லோருடைய குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இயல்பானதுதான். அதற்காகவெல்லாம் யாரையும் யாரிடத்திலும் நாம் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. உன் அம்மா இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரின் மன வருத்தங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடத்தான் போகின்றது. என் குழந்தையே, இந்த விஷயத்தில் தவறு நடந்திருந்தாலும் சரி, உன்னிடத்தில் தவறே என்றாலும் சரி, நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு உன் குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயத்தை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நான் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளினிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதனால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒருமுறை சிந்தித்துப்பார். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த தாயானவளிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்து உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கிறாயா, என்னை வணங்குகிறாயா என்று நான் மனதளவில் கூட சந்தேகப்படவில்லை. உன் அன்பை பற்றி எனக்கு நன்றாக தெரியும்.